ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த லெசன்ஸில் ஃபுல்லாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அல்காரிதம் ரிலேட்டட் சொல்லியிருப்பாங்க. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங், எதுக்காக நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், ஏன் அந்த கான்செப்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எங்கெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு அல்காரிதமிக் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜும் நம்ம கெயின் ஆகும். ஸோ டு அப்ளை த நாலேஜ் ஆஃப் அல்காரிதம் டெக்னிக் இன் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இது போக எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குன்னா அல்காரிதம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அல்காரிதமிக் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ், என்னென்ன பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது, லைக் டேட்டா, வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அல்காரிதம் என்னென்ன டிசைன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஓவரால் வியூ இருக்கும். அதுக்கப்புறம் அல்காரிதமோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த சாப்டரில் கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். செக்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். செக்ஷன் சியில் செகண்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். டிஃபைன் அண்ட் அல்காரிதம், பேஜ் நம்பர் 76 இருக்குது. ஸோ அல்காரிதம் அப்படின்னா என்னென்னா, அல்காரிதம் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் அ டாஸ்க் ஆர் சால்வ் அ ப்ராப்ளம். ஸோ அல்காரிதம்னாலே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அல்காரிதம் அப்படின்னா என்னென்னா, அல்காரிதம் வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமை வந்துட்டு எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், அதான் சொல்கிறாங்க. ஸோ அல்காரிதம் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் அ டாஸ்க் ஆர் சால்வ் அ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, specify a function to find a minimum of 2 numbers. ஸோ minimum of 2 numbers find out பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒரு 2 வேரியபிள்ஸ் ஏ அண்ட் பின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ இன்புட் கொடுக்கணும் அண்ட் அவுட்புட் வாங்கணும். ஸோ இன்புட் வந்துட்டு இந்த ஏ அண்ட் பி நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் வந்துட்டு இன்டீஜர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ் எதுவாக வேணால் இருந்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அவுட்புட்டில் வந்துட்டு ஏ மினிமம் வேல்யூ அண்ட் பி மினிமம் வேல்யூ ரெண்டுக்குமே அவுட்புட் வேணும். ஸோ ஏ மினிமம் வேல்யூவாக இருக்கணும்னா அப்போ கண்டிஷன் என்ன இருக்கணும், பியை விட ஏ வந்துட்டு ஸ்மாலாக இருக்கணும். ஸோ பி இஸ் கிரேட்டர் தென் ஏ, ஆட்டோமேட்டிக்லி ஏ வந்து மினிமம் வேல்யூ. ஸோ இப்போ பி மினிமம் வேல்யூவாக இருக்கணும்னா ஏயோட வேல்யூ கிரேட்டராக இருக்கணும். ஸோ பி இஸ் ஸ்மாலர் தென் ஏ ஆர் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஸோ இதுதான் வந்துட்டு மினிமம் வேல்யூ ஆஃப் 2 numbers. Next, section C la second question, what is the format of the specification of an algorithm? அல்காரிதமோட ஃபார்மேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம், பி அண்ட் கியூ. பி வந்துட்டு இன்புட்டாகவும் கியூ வந்து அவுட்புட்டாகவும் இருக்குது. ஸோ லெட் பி பி த ரெக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இன்புட் அண்ட் கியூ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிசைர்ட் அவுட்புட். ஸோ அப்போனா அல்காரிதம் எஸ், ஸோ இது வந்துட்டு பி இன்புட் கியூ அவுட்புட், எஸ் வந்துட்டு அதை ஒரு வேரியபிள் மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுறோம். தென் த அல்காரிதம் எஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் எஸ். ஸோ இங்கே வந்துட்டு அல்காரிதம் நேம் என்னன்னு நம்ம கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்புட் வேல்யூவில் வந்துட்டு பி அண்ட் அவுட்புட் வேல்யூவில் வந்துட்டு கியூ. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம இன்புட் என்னன்னு டிக்ளேர் பண்ண போகிறோம். டிக்ளேர் பண்ண இன்புட்டை வந்துட்டு இங்கே கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி அவுட்புட்டாக வந்துட்டு நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்ம் ஆர் ஃபார்மேட் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம். Next question, fifth one, what is the form and meaning of the assignment statement? Assignment statement ஓட meaning plus assignment statement ஓட form என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So form and meaning of the assignment statement. Assignment statement நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா,
ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிளுக்கு அந்த வேல்யூவை அசைன் பண்ண போகிறோம். அதான் வந்துட்டு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் அ வேல்யூ இன் அ வேரியபிள். இங்கே இருக்கிற வேல்யூவை வந்துட்டு இந்த வேரியபிளை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும். இட் இஸ் ரிட்டன் வித் த வேரியபிள் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ ஆன் த ரைட் சைடு, வேல்யூ வந்துட்டு நம்ம ரைட் சைடில் வந்துட்டு டிக்ளேர் பண்ண போகிறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு நம்ம ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூவை இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஃபார்மேட் வந்துட்டு வேரியபிள் கோலன் ஈக்குவல் டு இங்கே ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா m இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ வந்துட்டு இங்கே இருக்கிற வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ when the assignment is executed, assignment வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும்போது the value on the right side, in the value on the right side is stored in the variable on the left side. இந்த வேல்யூ வந்துட்டு இந்த வேரியபிளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். இதுதான் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் the form of the assignment operator. இந்த ஃபார்ம் வந்துட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு இந்த 4 கொஷின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.